ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டே 2 ஆஃப் வெயிட் லாஸ் ஜேர்னி பார்க்கலாம். செகண்ட் டே வெயிட் வந்து 82.2, ஒரு 1 kg வாக்கில் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வந்து வெறும் வாட்டர் வெயிட் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறச்ச வந்து டக்குன்னு வெயிட் குறையிற மாதிரி இருக்கும். அது வந்து வாட்டர், நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் போகிறதுனால அது வந்து டக்குன்னு குறையிற மாதிரி இருக்கும். எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ட்ராபெரி வந்து இப்போ சீசனல் ஃப்ரூட் எடுத்துக்கிட்டால் நல்லதில்லை, அதனால் ஸ்ட்ராபெரி வந்து வாங்கினேன். ஜெப்டோவில் தான் ஆர்டர் போட்டேன். 7 ஸ்ட்ராபெரி 78 ரூபா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்ட்ராபெரி மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதாவது ஃபெப்ரவரி 3 ஓட இதெல்லாம். அது கூடவே ஆப்பிள், கிரேப்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணி, ஃபிக்கு, டேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஸ்மூதி செஞ்சாச்சு. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்மூதி ரொம்ப பிடிக்கும், அதனால் ஸ்மூதியாகவே செஞ்சு சாப்பிட்டேன். லன்ச்சு வந்து ரைஸு, சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், பொடலங்காய் பொரியல், அப்புறம் வேர்க்கடலை. எனக்கு சாப்பிடும்போது ஏதாவது க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். முறுக்கு மிக்சர்லாம் போகாமல் பீனட் சாப்பிட்டுக்குவேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு செவ்வாழைப்பழம், அப்புறம் கொஞ்சமாக பிஸ்தா, அப்புறம் வால்நட் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ப்ரொக்கோலியும் பட்டாணியும் போட்டு லைட்டாக ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு, பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ போட்டு சீசன் பண்ணிவிட்டு அது கூட குக்கும்பரும் சாப்பிட்டேன். அவ்வளோதான் டின்னருக்கு வந்து சாப்பிட்டேன். அவ்வளோதான் டே 2ஓட ஃபுட்டு, அவ்வளோதான். அப்புறம் ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம். இது வந்து ஹெல்தியான ரெசிபி, ஃபெர்மெண்டேஷன் தேவையில்லை. மில்லட்ஸ் வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிட்டால் நல்லது தானே. அதனால் நான் வந்து குதிரைவாலி மிளகு சீரக அடை எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். 1 கப் குதிரைவாலி, 1/4 கப் அவல் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 3 hours 4 hours வந்து ஊற விடணும். ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஈவினிங் நைட்டு டின்னருக்கு தேவைன்னா வந்துட்டு ஒரு 2-3 o'clock வாக்கில் நம்ம ஊற வச்சோம்னா நைட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, அப்பீலிங்காக இருக்கான்னு தெரில, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரஸ்ட் மீ, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு டைமு. இது நானும் ஆக்சுவலாக ஒரு வ்ளாக் ஒரு 10 yearsக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு, வ்ளாகிங் இதெல்லாம் கிடையாதுல்ல. அப்போல்லாம் நான் வந்து தான் வந்து குக்கிங் வந்து கொஞ்சம் நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து இந்த ரெசிபி கற்றுக்கிட்டேன். டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சியில் போட்டு தேங்காய் வந்து நிறைய சேர்த்தா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காயும் அது கூட போட்டு அரைச்சி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் மிளகு, ஜீரகம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நம்ம ஃபைன் பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் அரைச்சி கோர்ஸ் பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இது கூடவே நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டுட்டு இதை ஒரு 1 hour மட்டும் ரெஸ்டிங் டைம் நம்ம கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா சாஃப்டான அடை கிடைக்கும். இதுக்கு தொட்டுக்க கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லான்னாலும் அப்படியே சாப்பிடுவேன். ஆனால் வந்து சட்னி இருந்ததுன்னா, எங்கள் வீட்டில் சட்னி இல்லாமல் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் அன்றைக்கி சட்னி அரைச்சாச்சு. இந்த ரெசிபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும், ஹெல்தியும் கூட. இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், டெய்லியும் ஃபாலோ பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். தேங்க்யூ.